தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ், புட்ஸ் வில்மோர் பயணம் செய்திருந்தனர். 8 நாட்கள் பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் பூமி திரும்புவதுதான் திட்டம். ஆனால் அவர்கள் பயணித்த போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. அவர்களை மீட்க தொடர் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இதனால் சுனிதாவும் புட்ஸ் வில்மோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்கி பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அப்போது பேசிய ட்ரம்ப், நான் அதிபரானால் சுனிதாவை பூமிக்கு கொண்டு வருவேன் என கூறியிருந்தார். அந்த வகையில்தான் சுனிதாவை உடனடியாக மீட்க எலான் மஸ்குக்கு உத்தரவிட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதனையடுத்து அவரை பூமி அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன. இந்த நிலையில்தான் வரும் மார்ச் 12ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 10 ராக்கெட் விண்வெளிக்கு சென்று சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவருடன் சென்றுள்ள புட்ஸ் வில்மோர் இருவரையும் மீட்டு கொண்டு வரும் நடவடிக்கையில் அந்நிறுவனம் இறங்கியுள்ளது. இந்த விண்கலத்தில் 3க்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் செல்கின்றனர். அவர்களை அங்கு இறக்கிவிட்ட பின் அதே விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ஸ் வில்மோர் இருவரும் பூமிக்கு வருவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய நாசா விஞ்ஞானிகள், இது சாதாரண பஸ் பயணத்தை போன்றதுதான் என்றும், ஆனால் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமின்றி சுனிதாவின் விண்வெளி பயணம் 2 விஷயங்களை உணர்த்தியுள்ளது. ஒன்று, விண்வெளிக்கு புறப்படும் ராக்கெட்டில் கோளாறு இருந்தால் வீரர்கள் நீண்ட நாட்கள் விண்வெளியில் இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதேபோல பல கட்ட சோதனைக்கு பிறகுதான் விண்வெளி வீரர்கள் செல்லும் ராக்கெட்டுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளதாக தெரிவித்தனர்.